வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் லா. ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 6. கதவை தட்டும் சத்தம். விழித்து கொள்கிறேன். சுவரில் பொற்கதிர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. முக்கி முனகி எழுந்து கதவை திறக்கிறேன். வாசற்படியில் உர்ஸ் நிற்கிறாள். ரவிக்கை பாவாடை, இடையில் குடம், மறுகையில் என் வாழைப்பழ சீப்பு போனது போக. அவள் கண்களில் வியப்பு, வாதாங்கொட்டை மேட்டு விழிகள், கீழுதட்டின் மேல் உறங்கும் மேல் உதடு, அசப்பில் சில ஓரைகளில் சில சாயல்களில் அந்த முகம் சிற்பியின் கனவாயிருக்கக்கூடும். மறுபடியும் எனக்கு உடலில் விளவெளப்பு. தள்ளாடி நடந்து சற்று எட்டப்போய் உட்காருகிறேன். என்மேல் நாட்டம் மாறாமலே குடத்தை இறக்கிவிட்டு என்னிடம் வந்து அருகே அமர்கிறாள். மழையோ வெயிலோ, கொட்டுகிற பனியோ, இந்த மலையாளிகள் எப்படி இவ்வளவு தண்ணிப்பு வெள்ளத்தில் நாள் தவறாது தலைக்கும் ஸ்நானம் பண்ணுகிறார்கள்? ஜலத்தில் விரலை வைக்கவே நமக்கு பயமாயிருக்கிறது. அவள் விழிகளில் வினா முற்றியது. சட்டென அவள் மூக்கு நுனி சுருங்கிற்று. என்னை, என் முகத்தை, என் மார்க்களத்தை மூக்கு நுனியாலேயே உழுவது போல மேலே படாமல் பரவலாக முகர்ந்தாள். என்ன சாமி, நேற்று பெரிய களியோ? பாதி நையாண்டி பாதி வினை. ஆம், எனக்கு தெரிகிறது. என்மேல் தாளம்பூ கமாளிக்கிறது. சௌக்கியமாயிருக்கேளா? நீங்கள் எங்கேயோ? அங்கே நீங்கள், நான் இங்கே. இருவருக்கும் வீண் வீராப்பில் விரலிடுக்கில் வழிஞ்சு போன நாட்களை நான் எண்ணி வச்சுக்கல்லே உங்கள் மாதிரி. ஆனால் உள்ளே உளுத்து போச்சு. 1 வருஷமா உடம்பு சரியில்லை. சோர்ந்து வரது. ஆகாரம் தங்கல்லே. வெளி நோக்கிடுறது. எக்ஸ்ரே எடுத்தது எல்லாம் சரியாக போயிடும்னு எல்லோரும் சேர்ந்து அடித்து சொல்கிறா. அதாலேயே முழு பூசணிக்காயை மறைக்கிறா. மனசை சரியாக வச்சுக்கணுமாம். எப்படி வச்சுக்கிறது நீங்களே சொல்லுங்கோ. என்னை வந்து பாருங்கோ. நமஸ்காரம். நேக்கு பயமாக இருக்கு. ஆம், எனக்கும் தான் பயமாக இருக்கு. பயம் ஒட்டுவா ரொட்டி. நாய் பாய்கிற மாதிரி பயத்தை இன்னொருவர் மேல் அவிழ்த்து விடலாம். என் கைகளின் உதறலினின்று ஒளிந்து கொள்வதற்காக 2 கைகளாலும் என்னை அழுந்த தழுவிக்கொள்கிறேன். வெயில் திடீரென்று மஞ்சள் மங்கிற்று. உர்ஸ் குத்திட்டு உட்கார்ந்து கொண்டு தோசை வார்த்து கொண்டிருக்கிறாள். மாவு கொட்டாங்கச்சியினாலேயே தகரத்தில் ஊற்றிய மாவை மெல்லியதாக வட்டம் எழுதுகிறாள். கொடியடுப்பில் குழம்பு காய்கிறது. தோசையில் புள்ளிகள் தோன்றுகின்றன. மனம் வயிற்றை குடைகிறது. நேற்று பட்டினி என்பதால் மட்டுமல்ல, வயிற்றில் மண் எடுத்துவிட்ட மாதிரி ஏதோ பள்ளம் விழுந்து விட்டது. கெட்ட சேதிக்கு ஒன்றும் வேண்டியிருக்காது என்பார்கள். ஆனால் எனக்கு பயங்கரமாக பசிக்கிறதே. பாம்பு கழுத்தில் விழுந்தது ஆகாதென்பார்கள். கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியவில்லை. நற்காரிகையே வகையறியேனே. அந்த நாள் நாகசாமி பாகவதர் பிளேட். மூக்கு கொஞ்சம் கொணங்கொண, ஆனால் நல்ல குரல். விட்டு தொலைத்து விட்டேன். சென்று போன என் வாழ்க்கைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டேன் என்று நினைச்சதெல்லாம் தப்பு கணக்கு. 5 வருடங்களாகியும் இவ்வளவு தூரத்திலும் மதுரத்தின் கை இவ்வளவு நீளமா? கடலாளத்தில் நங்கூரம் புதைவது போல. இப்போ கூட என்னை கட்டி இழுத்து செல்ல யார் இங்கே? முகம் பாராமல் முதுகை திருப்பிக் கொள்ள எத்தனை நாளி? எண்ணினால் வந்த கடிதம் 8 சுக்கள். மதுரநாயகி அம்மாள், உங்கள் கடிதம் கண்டு உங்களை நான் மறந்தாலும் என் மனசாட்சி தெளிவுதான். நீ அன்று சவால் விட்ட மாதிரி உன் பிள்ளைகள் முன்னுக்கு வந்திருப்பார்கள். உன்னை ஜாம் ஜாம் என்று தாங்குகிறார்கள். ஏழை நான் அங்கு வந்து உனக்கு என்ன செய்யப் போகிறேன்? இறந்த காலத்துள் ஏன் என்னை திரும்ப இழுக்க பார்க்கிறாய்? உன் கோபுரத்துக்கு அழகாக குரங்கு வேண்டியிருக்கிறதாக்கும். இப்பவே நீ பொய் சொல்லவில்லை என்று என்ன நிச்சயம்? உன் தாய் வழிப்படி உனக்கு ஆயுசு கெட்டியாகத்தான் இருக்கும். இதெல்லாம் சந்ததி பேசும். அரவம் கேட்டு நிமிர்கிறேன். உர்ஸ் 2 கைகளிலும் ஏனங்களை தாங்கிக் கொண்டு எதிரே நிற்கிறாள். என் மடியில் தோசையை தட்டோடு வைக்கிறாள். பற்றா பசையா மதுரம் கத்துவாள். இப்பவே ஆரம்பித்து விட்டாளே. குடிதண்ணீரை தரையில் வைத்துவிட்டு என் காலடியில் உட்கார்ந்து கொள்கிறாள். சாமிக்கு உடம்பு சுகமில்லையோ? பாங்குக்கு கேட்டாலும் சந்திரன் கோட்டை போல் அதுவும் அனுசரணையாத்தான் இருக்கிறது. சுழல் இழுத்துச் செல்கையில் கரையில் முளைத்திருக்கும் கோரை புல்லும் உயிருக்கு பிடிதான். கரையேற ஒரு வழிதான்.
கடிதத்தை அவளிடம் நீட்டுகிறேன். அப்படியே அவசர பார்வை பார்த்து உதட்டை பிதுக்கி தலையை ஆட்டி கை விரிக்கிறாள். எனக்கு புரிகிறது. என் மனைவி உடம்பு சரியில்லைன்னு எழுதியிருக்கா. என் விழிகள் திடீரென வழிகின்றன. நான் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவில்லை. சொட்டுக்கள் தோசை மேல் விழுகின்றன. நான் மறைக்க முற்படவில்லை. இனி மறைத்து என்ன? ஆனால் உர்ஸ் கண்டுகொள்ளாது கனகாரியமாய் அடுப்பண்டை விரைகிறாள். போகிற போக்கில் மூச்சோடு மூச்சாய் ஐயம் சாரி. வார்த்தைகள் காற்றில் தொற்றிக்கொண்டு காற்றையும் பெருமூச்சாக்கின. இலைகளின் ஓசைகள், பட்சிகளின் கானங்கள் சட்டென ஏதோ அச்சத்தில் அடங்கி போனார் போல் தோன்றுகிறது. எனக்கு பயம் அதிகரிக்கிறது. இவ்வளவு பெரிய அனுதாபம் நான் வேண்டவில்லை. உங்கள் ஓசைகளில் ஒன்றாகிவிடத்தான் என் விருப்பம். நேக்கு பயமாயிருக்கு. மரங்களின் பின்னணியில் அவைகளை ஓங்கிக் கொண்டு ஒரு கருமேகம் கட்டுகிறது. உயரமாய், அகலமாய், ராட்சசமாய், பயங்கரத்தின் கம்பீரத்தில் மரங்களின் கிளைகளின் இலைகளின் பின்னணியில் நின்றபடி அத்துடன் ஒரு குட்டி மேகம் ஆயுதம் போல் தானே நகர்ந்து அதன் கையில் ஒட்டி கொள்கிறது. வா போகலாம் என விழிக்கிறது. பகவானே, என் செய்வேன்? கைகள் பிசைந்து கொள்கின்றன. கற்பனை கிடங்குடல் உள்ளதும் உள்ளதற்கு பெரிசாக உருக்காட்டி பயமுறுத்தும் மறதியை வெற்றியுடன் பயிர் செய்ய மனதை கல்லாக்கி கொள்ளணும். அந்த சக்தி என்னிடமில்லையே. சரியாக கரையாமல் கட்டியும் முட்டியுமாய் கஞ்சிமாவாய் ஆகிவிட்டேனே. மதுரம் புக்ககத்துக்கு வந்த புதிது. கூட்டுத்தனமாயிருந்த நாள். ஒரே சல்லோ புல்லோ. இன்னும் சாந்தி கழிக்கவில்லை. நாள் இன்னும் பொருந்தவில்லையாம். எல்லாம் நல்லதுக்குத்தான், நெடுங்காலத்துக்குத்தான் சொல்கிறோம். பொறுக்கலாம், பொறுக்கணும். அதென்ன பாஷையோ? இவர்கள் வார்த்தைக்கு யார் எதிர்ப்பு சொன்னது? எங்கே தைரியம் இருக்கிறது? இருந்தால் அந்த தோரணையில்தான் பெரியவர்களுக்கு அவர்கள் வயதின் அதிகாரம். வந்தவர் போனவரெல்லாம் அவர்கள் பேருக்கு ஆளுக்கு ஒரு அடி அடித்துவிட்டு போகணும். என்னவோ அப்பா, நான் சொல்கிறதே சொல்லிட்டேன். கையை கோத்துண்டு போகணும்னா கையை குவித்துண்டு போவதோடு நின்னால் சரி. இது இன்னொரு பாணி. பழத்தை கையில் வைத்து கொண்டு கனிய காத்திரு என்பது அந்த நாளை விக்ரமாதித்த சோதனைகளில் ஒன்று. ஒரு வெள்ளிக்கிழமை காலை அவள் வெந்நீருள்ளிலிருந்து வெளிப்படுவதற்கும் அகஸ்மாத்தாய் என் ஸ்நானத்துக்கு தயாராகி கொண்டு அவளை எதிர்கொள்வதற்கும் சரியாயிருந்தது. மோதிக்கொள்ளவில்லை, ஆனால் கிட்டத்தட்ட அப்படித்தான். சம்பந்தமில்லாத இந்த சமயத்தில் ஏன் இந்த நினைப்பு தெரியவில்லை. கூந்தலை சிம்மாடு கொண்டையிட்டு முகத்தில் மஞ்சள் பளிச்சிட, கூடவே மைசூர் சாண்டல் சோப்பின் கம், உடம்பில் ஈரத்தை சுற்றி கொண்டே அரக்கு கலர் புடவை. உள்ளே எதுவும் அணியவில்லை. தோய்த்த ரவிக்கை தோள் மேல் தொங்கியது. இரு தோள்களும் மஸ்தாய், மறைவு எதுவும் இல்லை. ஈரத்தில் விளிம்பு காட்டும் அவள் மார்முட்டை இப்போ நினைத்தாலும் சுருக். வயது தாண்டிவிட்டாலும் இதற்கெல்லாம் நினைப்புக்கு வயது கிடையாதோ? அந்த நினைப்பில் அந்த வயதாகிவிட்டேன். அதனால் அப்படி தோன்றியது. அந்த வயதின் குற்றமோ உரிமையோ என்னென்று கண்டேன். அவள் முகத்தில் ஒருங்கே வெட்கமும் வெற்றியும் குளுமி, கண்களில் ஒரு சவால் புன்னகை. என் சரக்கு எப்படி என்கிற மாதிரி சரையலென்று போய்விட்டாள். அம்மன் புறப்பாடு அலங்காரம் போல் பின் அலகுகள் பிதுங்கி குலைந்தன. நின்ற விடத்தில் ஸ்தம்பித்து நின்றேன். அப்போ நான் நினைத்தது என்னென்ன? எல்லாம் இப்போ நினைவுக்கு உடனே வரவில்லை. ஆனால் ஒரு பாலாடை கட்டி மட்டும் மேலாக மிதக்கிறது. என் அம்மன் எனக்கு காத்திருக்கிறது. நாம் எப்பவுமே அசடுகள்தான். பீடத்தில் ஏற்றி வைத்துவிட்டு நாமே தள்ளினாலும் சரி, அது தானே விழுந்தாலும் சரி, தாழாமல் துடித்து போகும் அஞ்ஞானிகள். தெளிவு கொண்டவர் பெண்டிர்தாம். வேளையின் கவிதை மாயத்தில் அவர்கள் மயங்குவதில்லை. சமயத்துக்கு தாயம் போட்டுக்கொண்டு தங்கள் சௌகரியம் குன்றாமல் பிழைக்கத் தெரிந்த யதார்த்திகள். சொயின் தோசையின் இனிய வார்ப்போசை. சாமி, அப்போ பட்டணம் வேண்டாமா? சாமி போனால் திரும்பி வரும், இல்லை அப்படியே அங்கேயே? புன்னகை புரிந்த வண்ணம் என்னை பார்க்கிறாள். ஓ, இது இன்னொரு சங்கடம் இருக்கா? கிழக்கு சீமையை நான் கண்டதே இல்லை. தனக்குள்ளே உர்ஸ் முனகி கொண்டாள். அவளை பொறுத்தவரை வெறும் உரத்த சிந்தனைதான். ஆனால் சட்டென எனக்கு ஒரு யோசனை சுர்ரென வத்தி கிழித்தது. உர்ஸ், நீ என்னோடு வரையா? அங்கு என்னை அவர்கள் கட்டி போட வழியில்லாமல் திரும்புவதற்கு
இவள் ஒரு திடமான காரணமாவாள். அழைத்து போனால் செலவு கூடத்தான். ஆனால் இந்த சமயத்தில் செலவை பார்த்தால் முடியுமா? அவள் என்னை வியப்புடன் பார்த்தாள். சாமி, களி பறையறதா? களியும் இல்லை, கஞ்சியும் இல்லை. எனக்கு உற்சாகம் மூண்டு விட்டது. மெய்யாகத்தான். உடனே எனக்கு ஸ்வரம் இறங்கிற்று. ஆனால் உன் அப்பா சம்மதிப்பாரோ இல்லையோ? அச்சனை சரியாக்கிடலாம். அவள் கண்களில் பேராசையின் குறுகுறுப்பு ஏறிற்று. அம்மை அலட்சியமாக சூள் கொட்டிவிட்டு வெளியே ஓடினாள். அத்தியாயம் 6 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 7 சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.